நம்ம யூஸ்வலா ஒன்று யோசிப்போங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு பர்சனையோ இல்லை ஒரு ஆக்டரையோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்கள மீட் பண்ணும்போது யோசிப்போம், ஃபர்ஸ்ட் நான் அவங்கள மீட் பண்ணும்போது எப்படி பேசுறது, ஓகே இந்த ஆஃபீஸர்கிட்ட நம்ம எப்படி பேசுறது, நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி பேசுறது, இப்படிலாம் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அவங்க ஏதாவது தப்பா நினைச்சுக்குவாங்களோ அப்படின்னு. ஆனா என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா, என் கூட நான் எப்படி பேசுறேன், என் கூட நான் பாசிட்டிவா பேசுறேனா நெகட்டிவா பேசுறேனா, இந்த மாதிரிலாம் யாராவது யோசிச்சிருக்கீங்களா? ஹாய், கனவுகள் மெய்ப்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, ஒவ்வொரு வாரமும் நான் ஒவ்வொரு புக் ரிவ்யூ பண்ணிட்டு வரேன். அந்த வகையில இந்த வாரம் நான் ரிவ்யூ பண்ண போற புக்கோட நேம் வாட் டு சே வென் யூ டாக் டு யுவர் செல்ஃப், ரிட்டன் பை ஷாட் ஹெல்ம்ஸ்டேட்டர். ஓகேங்க, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலா பேசுறது அப்படின்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும். பேசுவோம் பேசுவோம் பேசுவோம், பேசிக்கிட்டே இருப்போம். அது முக்கியமா மற்றவங்க கூட பேசும்போது எப்படி பேசணும், நான் நீட்டா தான் பேசுறேனா கரெக்டா பேசுறேனா அப்படின்லாம் ரொம்ப பிளான் பண்ணுவோம். ஆனா நம்ம கூட தான் நம்ம அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 75% ஆஃப் டைம் நம்ம கூட தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்போம். அப்படி ஸ்பெண்ட் பண்ற டைமை வந்து நம்ம பாசிட்டிவா ஸ்பெண்ட் பண்றோமா நெகட்டிவா ஸ்பெண்ட் பண்றோமா, நம்ம கூட நம்ம எப்படி பேசிக்கிறோம் அப்படின்றது தான் இந்த புக்ல சொல்லியிருக்கு. ஸோ இது வந்து நிறைய ஸ்டெப்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு, வாங்க பார்த்துடலாம். ஓகேங்க, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நல்லதே பேசணும் அப்படின்னு சொல்றது ஈஸி. ஆனா நமக்கு ஏன் அந்த மாதிரி பேசுறதுக்கு தாட்ஸ் வரமாட்டேங்குது நம்ம கூட கரெக்டா பேசிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை சுத்தி இருக்க அட்மாஸ்பியர், அப்புறம் நம்மளை சுத்தி இருக்க பர்சன்ஸ், இதெல்லாம் தாங்க காரணம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சொல்லுவாங்க, நீ வந்து ரொம்ப எல்லாம் ஆசைப்படாதப்பா, நம்மளோட லெவலுக்கு வந்து இவ்வளவுதான் ஆசைப்படணும், என்ன பெரிய லெவலு அப்படின்னு நமக்கும் தெரியாது. அப்புறம் பிஸ்னஸ் பண்றதுக்கு கவர்மெண்ட் ஜாப்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஜாப் பண்ண ரிஸ்கே தேவையில்லப்பா, மாசம் மாசம் சம்பளம் வந்துடும். இதே பிசினஸ் பண்ணா ப்ராஃபிட் வரும் லாஸ் வரும், எதுக்கு நீ அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு அம்பானி லெவலுக்கெல்லாம் வேணாம், நம்ம லெவலுக்கு இது போதும் அப்படின்லாம் எல்லாரும் சொல்லுவாங்க பாத்தீங்களா. அப்ப நமக்கு தோணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே என் லெவல் இவ்வளவுதான் போல, நான் வந்து ஒரு ஆவரேஜ் பர்சன் தான் போல, இல்லைன்னா நான் ரொம்ப ஸ்லோ லேர்னர் தான் போல அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டுக்கு நாமளே சொல்லி கொடுத்துட்டு இருப்போமா. அப்ப நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் ஓகே நீ ஆவரேஜ், நீ இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம மைண்டுக்கு செட் ஆயிரும். அப்புறம் நம்ம பேசும்போது என்ன ஆயிடும், அதே தான் பேசுவோம். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு சில பேர் என்ன தெரியுமா பண்ணுவோம், நம்ம பண்ற பெரிய தப்பு எனக்கு இந்த புக்கு படிக்கும் போது தாங்க தெரிஞ்சது. சின்ன வயசுல எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, படிச்சிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க, இல்லடி நான் படிக்கவே இல்லை, நான் ப்ரிப்பேரே பண்ணல அப்படிம்பாங்க. ஆனா எக்ஸாம்ல பார்த்தா 100 மார்க்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்க. இது ஒரு ஸ்டைலாவே நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இது ஒரு தடவை 2 தடவை ஓகேங்க, திரும்ப திரும்ப நான் பண்ணவே இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னம்னா நம்ம மைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கும், ஓகே நோட்டட், இவளுக்கு வந்து தெரியாது வராது அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல வந்து அது மாறி போயிடும். உண்மையாலுமே நமக்கு டேலண்ட் இருந்தா கூட நம்ம பேசி பேசியே மாத்திக்குவோம் அப்படின்றது தான். ஸோ அதாங்க எண்ணம் போல வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் உண்மை அப்படின்றது இந்த புக்கு படிக்கும்போது நான் ரியலைஸ் பண்ணேன். ஓகே, நம்ம செல்ஃப் டாக் பண்றதுக்கு முன்னாடி சில விஷயத்தெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஹேவியருங்க. பிஹேவியர்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் எக்ஸாமுக்கு படிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் காலையில 4 மணிக்கு எந்திரிக்கணும், அப்புறம் வந்து கரெக்டா அன்னன்னைக்கு கொடுக்குற ஹோம்ஒர்க்லாம் பண்ணணும்னா நான் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா. இது வந்து பிஹேவியர். ஓகே, ஆனா காலையில என்னால நினைச்ச மாதிரி எந்திரிக்க முடியலையே, அட போப்பா ரொம்ப சோம்பேறியா இருக்கு, யாரு 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்கிறது, யாரு டெய்லி ஹோம்ஒர்க் பண்றது அப்படின்னு ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுவோம் இல்லையா. இது வந்து நம்மளோட ஃபீலிங். ஓகேவா? இப்போ பிஹேவியர் ஃபீலிங் வந்துருச்சு. அடுத்தது நம்ம ஆட்டிடியூட் என்ன ஆகும், ஓகே தள்ளி போடலாம் அப்படின்ற தள்ளி போடுற ஆட்டிடியூட் நமக்கு வந்துடும். அடுத்தது நெக்ஸ்ட் நம்மளோட பிலீஃப் எப்படி மாறிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே திவ்யா அப்படின்னா நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இவக்கு வந்து பிளான் பண்ணுவா, ஆனா வந்து அதை வந்து அவளோட ஃபீலிங் தப்பா இருக்குது, ஏன்னா எந்திரிக்க மாட்டேங்கிறா, அடுத்த ஆட்டிடியூட் வந்து நெகட்டிவா இருக்குது. ஸோ இவளோட பிலீஃப் சிஸ்டமும் தப்பு தான். என்ன அப்படின்னா திவ்யானாலே சோம்பேறி அப்படின்னு ஒரு பிலீஃப் ஃபார்ம் ஆயிடுது. ஓகேவா? இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்குள்ளயுமே ஃபார்ம் ஆயிடுது. அடுத்தது சரி இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிஷனிங் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. இப்போ ஹார்ட்வேர் நம்மளோட உடம்பு, கை கால் கண்ணு இதெல்லாம் தான் ஹார்ட்வேர்னு வச்சுக்கோங்க. ஆனா இதெல்லாம் நமக்கு ப்ராப்பரா தான் இருக்கு. ஆனா சாஃப்ட்வேர் சரியில்லை. எது சாஃப்ட்வேர் அப்படின்னு கேக்குறீங்களா, நம்மளுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் தாங்க.
அப்போ நம்மளோட கேரக்டர் பாசிட்டிவான கேரக்டர், அப்புறம் இந்த லேசினஸ் இல்லாத கேரக்டர் இதெல்லாம் மாத்திட்டோம்னா நம்மளோட ப்ரோக்ராமிங் கரெக்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பிஹேவியர், ஃபீலிங், ஆட்டிடியூட், பிலீஃப், ப்ரோக்ராமிங் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கரெக்டாக மாத்திட்டோம்னா நமக்கு வந்து நம்மளை பத்தி ஒரு நல்ல தாட் வரும். ஓகேங்க. இந்த செல்ஃப் டாக்ல வந்து 5 லெவல்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்னா, என்னால முடியாது, என்னாலலாம் கேட்க முடியாது, என்னாலலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றோம்ல. ஃபர்ஸ்ட் இந்த லெவல் தான் மோசமான லெவலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லெவலை ஃபர்ஸ்ட் நம்ம கிராஸ் பண்ண ட்ரை பண்ணணும்னு சொல்றாங்க. இந்த கான்ட்டு, ஓன்ட்டு, குடின்ட்டு, உட்டின்ட்டு இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து செகண்ட் லெவலு, நான் வந்து டெய்லியும் தூங்குறேன், சீக்கிரம் எந்திரிக்கிற பழக்கத்தை நான் வந்து நான் மாத்திக்கணும் அப்படின்னு சொல்றேன் பாத்தீங்களா. இந்த மாத்திக்கணும் அப்படின்னு சொல்ற விஷயத்தையே வந்து என்ன சொல்றாங்கன்னா நெகட்டிவ் தான் சொல்றாங்க. என்ன திவ்யா சொல்ற, மாத்திக்கணும்ன்றது நெகட்டிவா அப்படின்னா? ஆமாங்க. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பாட நல்ல ஆசை அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து என் பிரெயின் என்ன நினைச்சுக்கோனா, இவளுக்கு பாட ஆசை ஆனா பாடுறதுக்கு கத்துக்கல அப்படின்னு, அதை கத்துக்கல முடியல அப்படின்னு இல்லைன்றத மட்டும்தான் நம்ம பிரெயின் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த செகண்ட் லெவலையும் நம்ம என்ன பண்ணணும்னா கிராஸ் பண்ண முயற்சி பண்ணணும். தேர்ட் லெவல் இது நமக்கு ரொம்ப முக்கியங்க. இந்த தேர்ட் லெவலுக்கு வந்துட்டோம்னாலே ஓகே, பாதி சக்சஸ் மாதிரி. எப்படின்னா, நான் லேசி பர்சன் கிடையாது, நான் தள்ளி போடுற ஆளே கிடையாது, நான் வந்து முயற்சி செய்யாத ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி நம்மளை பத்தி ஒரு நல்ல அஃபர்மேஷன் கொடுக்கறது இதுதான். அடுத்து இந்த லெவலுக்கு வந்துட்டோம்னா ஃபோர்த் லெவல். இப்போ என்னால் முடியும், ஐ கேன், ஐ எம் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு என்னால முடியும், என்னால, நானு அப்படின்ற தாட்டை வந்து கொண்டு வந்துடும். இது வந்து ஃபோர்த் லெவலுங்க. அடுத்து ஃபிஃப்த் லெவல் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் நமக்கு பெரிய லெவல், ரொம்ப மெடிடேட் பண்றவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த யூனிவர்ஸே அவங்க சொல்ற அஃபர்மேஷனை கேட்குமாங்க. ஏன்னா இன்னைக்கு நான் இது பண்ண போறேன் அப்படின்னா யூனிவர்ஸே ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது. ஆனா இதுக்கு வந்து நம்ம அஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் தேவை. ஃபர்ஸ்ட் நம்ம 4 லெவல்ஸை வந்து கரெக்டா கிராஸ் பண்ணாதான் இந்த யூனிவர்ஸோட நம்ம பேசுறதுக்கான பழக்கம் 5th லெவல்ல நமக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்க. சரி, இந்த செல்ஃப் டாக் வந்து ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு இது இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். மோஸ்டா பாத்தீங்கன்னா 70,000 தாட்ஸ் வந்து நம்ம மைண்ட்ல வருமாங்க. ஓகேவா? அதுல வந்து 75% வந்து நமக்கு வந்து நெகட்டிவான தாட்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மைண்ட்ல தோணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம மத்தவங்களோட பேசும்போது ஸ்டைல்னு நினைச்சிட்டு நாமளே இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணி பேசுறோம்ல, இது வந்து தப்பு அப்படின்றாங்க. அதே மாதிரி நாம கூட பேசும்போது தனியா உட்காரும்போது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நமக்கு மைண்ட் வந்து நீ இப்படி, நீ இது பண்ணிட்ட, நீ தப்பு பண்ணிட்ட அப்படிதான் நம்ம மைண்டுக்கு பழசையே தான் எடுத்து கொடுக்கும். அதனால ஃபர்ஸ்ட் லெவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, மௌனமா நம்ம கூட பேசணுங்க. அதாவது மெடிடேஷன். அதாவது அமைதியா உட்கார்ந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி பர்சன் கிடையாது, நான் ஃபியூச்சர்ல இது பண்ண போறேன், நானா பெஸ்ட் பர்சன் தான், நான் ரொம்ப அழகு, அந்த மாதிரி மௌனமா நம்ம கூட நினைச்சுக்கிறது. இதை கூட நம்ம பண்ணிடுவோம். அடுத்து செகண்ட் லெவல், இது எல்லாருமே பண்ணுவோங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, மிரர் முன்னாடி நின்னுக்குவோம். செல்ஃப் டாக் அப்படின்னு அதை சொல்லுவோம். மிரர் முன்னாடி நின்றுட்டு பேசி பாக்குறது, மிரர் முன்னாடி நின்றுட்டு டயலாக். நம்ம சின்ன வயசுல இருந்தே நமக்கு ஒரு பழக்கம் இருக்கும். ஒரு ஸ்பீச் பேசுறோம்னா மிரர் முன்னாடி நின்றுக்கிட்டு, இல்லைன்னா யாரோ நம்ம முன்னாடி இருக்காங்கன்னு நினைச்சிட்டு பேசுறது. ஓகேவா? இது சிசம் பைத்தியக்கருத்தனமா தோணும், ஆனாலும் நம்ம ப்ராக்டிஸ் பண்றது பெஸ்ட். அடுத்தது தேர்டு பாத்தீங்கன்னா செல்ஃப் கான்வர்சேஷன்ங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த புக்ல எனக்கு ட்ரை பண்ணும் அப்படின்னு கூட தோணுச்சு. என்னன்னா, இந்த சீரியல் படத்துல எல்லாம் நம்ம பார்த்திருப்போம், மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கும். அந்த மனசாட்சிக்கு ஒரு உருவம் கொடுத்திருப்போம். அந்த மனசாட்சி வந்து வெளியே வந்து நிற்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, என்ன திவ்யா நீ பண்ணிட்டு இருக்க, என்ன சொல்ற அப்படின்னு. இல்ல, நீ பண்றது சரிதானா, இப்போ உனக்கு இவ்வளவு வேலை இருக்கு, இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்க, நான் என்ன பண்றது, எனக்கு அவ்வளவு டயர்டா இருக்கா. டயர்டெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ எந்திரி ஃபர்ஸ்ட் அப்படின்னு நம்ம மனசு கூட நம்ம பேசுறோம் இல்லையா. இதுதான் செல்ஃப் கான்வர்சேஷன். இது நல்லா இருக்கும், நம்ம மனசாட்சி வந்து வெளியே நிக்கிற மாதிரி. அடுத்தது ஃபோர்த் லெவல் பாத்தீங்கன்னா எழுதி வச்சு படிக்கிறது. இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன்லாம் இருக்கு இல்லையா, இதை எழுதி வச்சு லவுடா படிக்கிறது. அடுத்து ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா என்ன ப்ராக்டிஸ் பண்ணலாம்னா ஆடியோ கிளிப்பிங். இப்போ நம்ம வாய்ஸ்லயே நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு, ஓகே நான் வந்து இந்த வீக்ல இந்த ஒர்க்லாம் பண்ண போறேன்னு ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு மியூசிக்லாம் ஆட் பண்ணிட்டு டெய்லி நம்ம அந்த கிளிப்பிங் கேட்டோம்னா நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும்னு சொல்றாங்க. இதை நான் ட்ரை பண்ணதே இல்லை. நம்மளோட ஆடியோ கிளிப்பிங் கேட்கலாம், இல்ல வேற யாராவது இந்த நிறைய ஆடியோஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்களா, அது பாசிட்டிவ் அஃபர்மேஷன்க்கலாம். அதையுமே ஆனா ஆடியோ வீடியோவா இருக்கக்கூடாது, ஆடியோவா கேட்கணும். மோஸ்டா நம்ம வாய்ஸ்ல இருக்கிறது பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட்
இதெல்லாம் தாண்டி நம்ம எக்ஸ்டர்னலா ஒரு மோட்டிவேஷன் எதிர்பார்க்குறோம் பாத்தீங்களா, அது தப்பு. அது எப்படின்னா, ஒரு வண்டிக்கு பெட்ரோல் ஊத்துறோம், அந்த பெட்ரோல் போட்டதுக்கு அப்புறம் அது ரொம்ப தூரம் கொஞ்ச நேரம் ஓடுது, அதுக்கப்புறம் நின்றுது, திரும்பவும் பெட்ரோல் போடணும். அந்த பெட்ரோல் மாதிரி தான் எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன்லாம். எப்பயுமே நம்மளை மோட்டிவேட் பண்றதுக்கு யாராவது கூட இருப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. நமக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் தாங்க ரொம்ப முக்கியம். நமக்கு நாம தான் துணை அப்படின்ற மாதிரி. ஸோ நாமளே மோட்டிவேட் பண்ணிக்கணும். ஓகே, நான் பண்றேன்னு நம்ம புஷ் பண்ணிக்கிறது தான் எப்பவுமே பெர்மனன்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதை தவிர இந்த புக்ல பாத்தீங்கன்னா நிறைய அஃபர்மேஷன்ஸ் நமக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கலாம் சென்டென்ஸ் நம்ம ரெகுலரா சொல்லிக்கிறதுக்கு. அதை தவிர சில வெப்சைட்ஸ்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. இதுல போயிட்டு நீங்க இதை கேட்டா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. சில சமயம் போப்பா இதுலலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன்லாம் எனக்கு கேட்கறதே பிடிக்காது, இதுல நம்பிக்கை இல்லை, ப்ராக்டிக்கலா தான் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னீங்கன்னா ஒன்றும் இல்லை, நீங்க ஜஸ்ட் அதை ஆன் பண்ணிவிட்டு உங்க வேலையை பார்த்துட்டே இருங்க. சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை அப்சர்வ் பண்ணிக்குவான். ஓகேவா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கஷ்டமான சுச்சுவேஷன் வரும்போது இந்த எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி பாயிண்டை கொடுத்துரும். ஓகேவா, ஸோ இதுதான் வாட் டு சே வென் யூ டாக் டு யுவர் செல்ஃப் அப்படின்ற புக்கில் நான் படித்தது. இதை நீங்கள் ஃபுல்லாக படிக்கலாம், தமிழில் கூட அவைலபிளாக இருக்குது, பிடிஎஃப்பும் நமக்கு கிடைக்குது. ஸோ ரீட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் என்னோட எஃபர்ட்டு இல்லை நான் சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்களுக்கு தேங்க்யூ.